ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். வயிற்று உப்புசம். இது வயிறு அப்படியே பொம்முன்னு இருக்கும். காற்றும் போகாது, சாப்பிடவும் முடியாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா, சாதம் வடித்த தண்ணி ஒரு கப் எடுத்துட்டு, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து குடிச்சிங்கனாக்கா, உங்களுக்கு அந்த உப்புசம் குறைஞ்சிடும். வயிற்றில் ஏதாவது ஜீரணம் ஆகாமல் இருந்தால் கூட நல்லா ஜீரணமாயிடும். அடுத்து இடுப்பு வலி. பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடியது அந்த இடுப்பு வலி வரும். அப்போ இதுவும் அதே தான். சாதம் வடித்த கஞ்சி எடுத்து நல்லா ஆற வச்சு, ஒரு ஸ்பூன் நெய், அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதோட கலந்து குடிச்சிங்கனாக்கா, இடுப்பு வலி நீங்கிடும். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம். தாய்ப்பால் நிறைய சுரக்கணுன்னாக்கா, அரிசியோட வெந்தயத்தை போட்டு நல்லா கஞ்சி ஆக்கி, நல்லா காய்ச்சி அவங்க தாய்க்கு கொடுத்து வந்தீங்கன்னாக்கா, தாய்ப்பால் நிறைய சுரக்கும். புண்கள் ஆறாத புண்கள், ரொம்ப நாள் ஆறாமல் இருந்ததுன்னா புண்கள், விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை நல்லா சுட்டு நல்லா பொடி செஞ்சு தேங்காய் எண்ணெயில் நல்லா கலக்கி ஆறாத அந்த புண் மேலே காலையிலையும் நைட்லேயும் போட்டுட்டே வந்தோமாக்கா, சீக்கிரமாக அந்த ஆறாத புண் சுத்தமாக ஆறிடும். அப்புறம் வயிற்றுப்போக்கு, பேதி. இது சரியாக ஜீரணம் ஆகலைன்னா பேதி ஆகும். தேவையில்லாத சாப்பிட்டா பேதி ஆகிட்டே இருக்கும். பேதி நிற்கணுன்னா கருவேப்பிலையை நல்லா மைய அரைச்சி, அதை எப்படி அரைக்கணும்னா, அதோட ஒரு கரண்டி ஸ்பூனு ஜீரகத்தையும் போட்டு நல்லா அரைச்சி, நல்லா மயன்னு அரைச்சி தண்ணியோடு சேர்த்து வயிற்றில் போட்டு குடிச்சிட்டிங்கனாக்கா, வயிற்றுப்போக்கு நின்றுடும். மீதமுள்ள மருத்துவ குறிப்புகளை அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம்.